கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய இரட்டை தன்மைகள் என்பதை குறித்து நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். Today we are going to learn about a double portion of man. இரட்டை தன்மைகள், Double activity of man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதன் எப்படி இரண்டு விதங்களில் செயல்படுகிறான்? How is a man acting in two ways? அப்படி செயல்பட்டால் அவனுடைய முடிவு என்ன? If he should react like this, how is his end? அதை நாம் சரியான விதத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். We have to meditate upon this in the right way. நாம் இந்த மார்க்கத்தில் கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டியது அவசியம். We should be changed as a Christian in this religion. ஆண்டவரை போல மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். It's the plan of God that we should be changed like our God. அப்படி நாம் மாறாத பட்சத்தில் இந்த மார்க்கத்தில் நம்முடைய பயணம் முடிவிலே விருதாவாக வீணாக முடிவடையும். If we don't change like that, then the end of our journey will be in vain. நாம் இன்றைக்கு அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். About this we can meditate now. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பகுதியில் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக தென்படுகிறார்கள், மற்றொரு பகுதியிலே அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் தென்படுகிறார்கள். About some of them, when we consider, we see that some of them in some aspects they are spiritual and the other times they are carnal. நாம் அப்படி காணப்படக்கூடாது. We should not be found like that. ஒரு பகுதியில் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக ரொம்ப எழுப்புதல் உள்ளவர்களாக தென்படுகிறார்கள், மற்றொரு பகுதியிலே அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக மாம்சத்துக்குரியவர்களாக செயல்படுகிறதை நாம் இன்றைக்கு சபைகளில், உலகில், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். When there is a revival, they are found to be spiritual, but otherwise we find them so ill of them and they are acting carnally both in the world and in the church. இப்படி பல காலங்களில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாழ்ந்த பலரை நாம் பார்க்க முடியும். Like this we can see of the people who have lived in many times both in the Old and in the New Testaments. ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் அப்படி காணப்படுவார்கள். Some of them in one matter also they will be found like that. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லப் போகிற மனுஷன் 10 விதமான காரியங்களில் இரட்டைத்தன்மையாக அவன் செயல்பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். But the man whom I want to say today has acted in double ways in 10 aspects. அதை நாம் சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். We have to concentrate on this in our life too. பவுல் தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லும் பொழுது, When St. Paul is speaking of his life, நான் ஒரு சில காரியங்களில் இரட்டைத்தன்மைகளாக இருந்ததை நான் சொல்லுகிறேன். I say of some aspects of the people who have been in double ways. அதற்கு பின்பு ஒரு மனிதன் 10 காரியங்களிலே இரட்டைத்தன்மையா இருந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And after that I will tell of a man who has been in double fold in 10 aspects. ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே சொல்லும் பொழுது, மனதில் நான் எப்படி இருந்தேன், மாம்சத்தில் எப்படி இருந்தேன் என்று அவர் தன்னை குறித்து ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். In Acts 7 chapter, the last portion, we see that he is telling that in mind he was in one aspect and physically he was in another aspect. அதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிந்திருக்கலாம். About that we would all know. அவர் அங்கே சொல்லும் பொழுது, When he is telling there, நான் மனதிலே நான் பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். he says that I am serving the law in my mind. ஆனால் மாம்சம் என்று வரும்பொழுது நான் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன். But when it comes to flesh, I am serving sin. இங்கே அவர் தன்னுடைய 2 தன்மைகள், தனக்குள் போராடுகிற, தனக்குள் வெளியாகுகிற 2 காரியங்களை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். He is telling of 2 aspects in his life which is striving with him. ஒன்று மனது, மற்றொன்று மாமிசம். One is his mind and the other is flesh. ரெண்டுமே ஊழியம்தான். Both are ministries. ஆனா 2 ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. But there are differentiation in ministries. மனதிலே அவர் நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறார். மாம்சம் என்று வரும்பொழுது பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறார். அது ஒரு தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை. In his mind he is serving the law of God, but in his flesh he is serving the law of sin, which is a failure life. நல்ல ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஆனால் நல்ல ஒரு செயல்பாடு இல்லை. He is having a good determination but not acting according to it. ஒருவன் நல்ல விதைப்பு விதைத்து விட்டு நல்ல அறுப்பு அறுக்காவிட்டால் அது நிர்பந்தமான ஒரு நிலவரம். If one is sowing well and is not going to reap well, then it is a desperate state. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we consider the Israelites, ராஜாக்களின் புத்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, in the book of Kings when we see, எலியா தன்னுடைய வார்த்தையில் என்ன சொல்லுகிறான்? what does Elijah say in his word? ஒன்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்.
If Baal be God, then you follow Baal. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். Then if God be God, then you follow God. ஏன் இரண்டு நினைவுகளாலே நீங்கள் குந்தி குந்தி திரிகிறீர்கள் என்று அந்த ஜனத்தை பார்த்து அவன் ஒரு கேள்வி கேட்டான். He is asking us, the people, as to how long will they halt between two opinions. 1 ராஜாக்கள் 18:21 நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 1 Kings 18:21 we can see this. அங்கே சொல்லியிருக்கிறது, எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். It is said, how long halt ye between two opinions. ஏதாவது ஒரு பகுதியிலே நீங்கள் நின்று செயல்படுங்கள் என்று அந்த ஜனத்தினுடைய இரு நினைவுகளை அவர் பேசுகிறார். He is telling that to the people that they should stand on one side and behave on that aspect. இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு காரியம். This should not be found in a child of God. ஒன்று நீ பாவியாயிரு, இல்லாவிட்டால் பரிசுத்தவானாய் இரு. You either be a sinner or be a holy person. இங்கே என்ன நடந்தது? Here what happened? இவங்க கர்த்தரையும் அந்த வருஷத்துல ஒரு தரம் பலி செலுத்துறது, ஆசரிக்கிறது, பண்டிகைகளை ஆசரிக்கிறது இதுவும் இருக்கும். அதே நேரத்தில் விக்கிரகத்தையும் அவர்கள் சமயம் வாய்த்த பொழுது அவர்கள் பணிந்து கொண்டார்கள். Here they are worshipping the Lord also, but when situations come they are also worshipping the idols. இது வாழ்க்கையில அவர்களுக்கு விழுகையை கொண்டு வந்தது. This brought a fall in their life. நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். These are the days when we have to be very careful. அடுத்து இன்னொரு பகுதியிலே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே பேசும் பொழுது, About Jacob, when we see about him, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது, when it is written in James, அவர் சொல்லுகிறார், துதித்தல் சபித்தல் ரெண்டும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, இது சரியில்லையே என்று சொல்லுகிறார். he is telling that the blessing and curse come out of one mouth, this is not good. யாக்கோபு 3:9-10 நாம் இதை குறித்து பார்க்க முடியும். James 3rd chapter verses 9 and 10 we can see தேவனை this. துதிக்கிறோம், தேவனுடைய மனிதனை சபிக்கிறோம். We are blessing God and also cursing the people of துதித்தலும் God. சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. Out of the same mouth proceedeth blessing and cursing. இது ஒரு சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள ஒரு நிலவரம், இல்லாவிட்டால் அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் அது இருக்கிறது. This is the aspect of a person's life. This was found in those times also, now also it's existing. இப்படி இரட்டைத்தன்மையில நாம் வாழக்கூடாது. We should not found in dual aspect like this. ஒன்று நீங்கள் துதிக்கிறவர்களாய் மாறுங்கள், இல்லாவிட்டால் சபிக்கிறவர்களாய் மாறுங்கள். You either turn as people who bless or turn as people who curse. நீங்கள் ஒன்று மனதிலும் மாம்சத்திலும் கர்த்தருக்காக செய்யுங்கள், இல்லாவிட்டால் மனதிலும் மாம்சத்திலும் பாவத்துக்கு ஊழியம் செய்யுங்கள். You either do the same thing both in mind and in the flesh either, or otherwise you serve sin in mind and flesh. ஒன்று கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விக்கிரகங்களை பணிந்து கொள்ளுங்கள். You either serve God or the idols. இது நாம் சரியான விதத்திலே சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். This is the time when we have to meditate on this. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Revelation chapter 3, அங்கே லவோதிக்கேயா சபையை குறித்து ஆவியானவர் பேசும் பொழுது, here when the Spirit of God is speaking about the Laodicean church, ஒன்று நீ அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராய் இரு. you either be warm or cold. 3ஆம் அதிகாரம் 15-16 நாம் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். Chapter 3 verses 15 and 14 and அந்த 15 சபை we see. குளிரும் அல்ல, அனலும் அல்ல. That church is neither cold nor hot. இந்த மதில் மேல் பூனையாக நாம் இருக்கக்கூடாது. We should not be as the cat on the wall. நாம் எங்க சாயிரம் என்று நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் பயணப்படக்கூடாது. Knowing not where we are going to fall down, we should not fall journey like this. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். This is the time when we have to be very careful. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அனலாயிருங்கள், இல்லாவிட்டால் குளிராயிருங்கள். ஒன்று நீ பின்மாற்றத்தில் இருக்கணும், இல்லாவிட்டா முன்னேற்றத்தில் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீ இங்க வாழ காட்டி அங்க தலைய காட்டக்கூடாது. You either be hot or cold in your spiritual life. Either you should go press on forward or should backslide. You should not show your head and tail both together. ஒரு சிலர் இங்கே வாழ காட்டுவார்கள் சபையில, உலகத்துல தலைய காட்டுவாங்க. ஒரு சிலர் சபைக்குள்ள தலைய காட்டுவாங்க, உலகத்துல வாழ காட்டுவாங்க. Some of them will show their tail in the church and head outside. Some of them will show the head in the church and tail outside. அந்த லவோதிக்கேயா சபையை கடைசியாக அது ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்படுவதாக ஆவியானவர் பேசினார். We see that the church of Laodicean was cast into a desperate state. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். I will spew you out. இப்படித்தான் இன்றைக்கு ஒரு சிலர் சில காரியங்களிலே இரட்டை தன்மைகளாக ரெண்டு தன்மையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். That is how the people of this now certain people are working in dual aspects. துன்மார்க்கனை குறித்து இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது, When we consider about the wicked, துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்லுகிறது, the word of God says about the wicked, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. the wicked has no peace. அவனுக்கு எந்த விதத்திலும் தெய்வீகம் இல்லை. He has no divinity in anything. துன்மார்க்கனை குறித்து சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, But about the wicked when we see in Psalms, வசனத்தை பின்னுக்கு எறிந்து விடுகிறார்.
He's throwing back the word of God. 50ஆம் சங்கீதம் 16, 17, 18, 19 இப்படி தொடர்ச்சியாக நீங்க படித்துக்கொண்டே போகலாம். 50th Psalm verses 16, 17, 18 and continuously you can read these verses. சிட்சையை பகைப்பான். He will hate its correction. தேவனுடைய வார்த்தைகளை பின்னாக எறிந்து போடுவான். He will throw back the word of God. திருடனை காணும்போது ஒருமித்து போவான். When he is seeing the thief, he will walk along with him. விபசாரக்காரரோடு அவனுக்கு பங்கு உண்டு. He has partakers with the adulterers. ஆனா அதே நேரத்துல At the same time, பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ecclesiastes chapter 8 verse 10, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தா இருந்த துன்மார்க்கனை நான் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he is telling, I saw the wicked who came and went from the holy place. 50ஆம் சங்கீதத்துல அவன் வசனத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், வசனத்தை தூக்கி எறிஞ்சிடறான், சிட்சையை பகைக்கிறான், திருடனோடு போகிறான். ஆனா இன்னொரு பகுதியில பார்த்தா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருக்கிறான். In 50th Psalm we can see that he is hating instruction and casting the words behind him. He is walking along with the thief and partake with adulterers, but he is also coming and going to the holy place. இன்னைக்கு अनेகருடைய வாழ்வை நாம் இரட்டை தன்மைகளிலே நாம் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட தன்மைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். Today many of their lives are cast into such an aspect. Even our lives are sometimes cast into this dual aspect. இது யாருக்கோ உள்ள வார்த்தை அல்ல, நமக்குரிய வார்த்தை. This is not a verse belonging to somebody else but to us. அடுத்ததாக நாம் லோத்தை குறித்து பார்க்கும் பொழுது Nextly considering Lot, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 2 Peter chapter 2 7, 8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது verses 7 and 8. அவன் அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாக இருந்தான். He was dwelling among the wicked. அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டான். And he was attacked by the adultery. அவருடைய காமவிகார 7ஆம் வசனம் 2 பேதுரு 2:7ல அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்படுத்தப்பட்டான். He was vexed with their filthy conversation. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். And he seeing and hearing of all their wicked activities, he was vexed in his righteous soul. இப்படி எல்லாம் அவனுக்கு கண்டு கேட்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்ட தன்மை இருந்தது. இது ஒரு பகுதி. ஆனால் சோதோமை விட்டு வெளியே வர முடியாமல் வர மாட்டாமல் அவன் காணப்பட்டான். அது இரண்டாவது பகுதி. He was found in the aspect of hearing and seeing and vexation of his soul, but in the second aspect he was not able to leave Sodom and Gomorrah. பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, விபசாரத்தை, வேசித்தனத்தை கண்டு மனம் வெதும்பி இப்படி எல்லாம் செய்யக்கூடாதே என்று சொல்லுவான். ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர மாட்டான். Looking at sin, looking at adultery, he used to say that you should not sin, but he will not come out of that place. அதை அவனை வெளியே கொண்டு வரதுக்கு கர்த்தரே இறங்கி வந்து தூதர்களை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏனென்றால் அந்த இடத்தை விடுவதற்கு அவனுக்கு மனமே கிடையாது. For that the Lord himself had to come inside and send his angels and bring him out on force, but he did not have the mind to come on his own. கண்டும் கேட்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்டும் மறுபடி ஒரு விசை சிறைப்பட்டு போயும் மறுபடியும் கூட அதே இடத்துக்கு தான் அவன் போய் வாசம் பண்ணினதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Although he saw and heard and was vexed in his soul, he again went there and stayed in that place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லோத்தினுடைய இரட்டைத்தன்மைகள். And this is the dual act of Lot. சோதோமை பார்த்து துக்கப்படுவான், ஆனா சோதோமை விட்டு வெளியே வர மாட்டான். He is looking at Sodom and grieved but could not come out of it. பாவத்தை கண்டு நீ என்னவோ பெரிய பரிசுத்தவானை போல ஐயோ இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படி எல்லாம் பண்றாங்களே நீ ரொம்ப அப்படியே உருகிற, ஆனா நீ வெளியவும் வர மாட்டேங்கிற. Looking at the sins, you are melting away saying that they are doing like this and that, but you are not coming out of it. இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் சேரும் என்று நினைக்கிறீர்கள்? If it is so, where will our life land up to? அடுத்து பழைய ஏற்பாட்டில் இன்னொரு நபரை நாம் சிந்திக்கலாம். Nextly we can consider another person in the Old Testament. அவன் யோனத்தானாக இருக்கிறான். He is Jonathan. யோனத்தானுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்தால், when you see the confession of Jonathan, தாவீதை பார்த்து சொல்வான், நீ சிங்காசனத்துக்கு வருவாய். Looking into David, he say that he will come to the throne. நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you. நம்ம ரெண்டு பேரும் நிச்சயமா அதிகாரத்துல வருவோம். And both of us will sure come to authority. நீ முதலாவதா இருப்பாய். And you will be first. நான் இரண்டாவதா இருப்பேன். I will be second to you. அந்த அளவு தாவீதும் யோனத்தானும் ரொம்ப க்ளோஸ் ஒரு தன்மை உள்ளவர்கள். To that extent, David and Jonathan were very close. 1 சாமுவேல் 18:1 பார்க்கும் பொழுது யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். In 1 Samuel 18:1 we see that Jonathan loved David as his own soul. இது அவனுடைய ஒரு விதமான தன்மை. This shows one aspect of his life. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் In 2 Samuel chapter 1 23ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை பார்த்தால், verse 23,
உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். When Saul and Jonathan were alive, they were pleasant and lovely in their lives. அவனுடைய ஒரு பகுதியை பாருங்க, இரண்டாவது தன்மையை பாருங்கள். See one aspect of his life and the second aspect of his life. தன் உயிரைப் போல தாவீதை நேசித்தான், உயிரோடு இருக்கையில் யோனத்தானும் சவுலும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். When he was alive, he loved David as his own soul, but when he was alive, he also loved Saul, and they were lovely and pleasant in their lives. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு வெளிய போய் நம்ம உலகத்தை நேசிக்கிறேன்னு சொல்லாம அனுபவிக்கிறோம். We say, Jesus, I love you, and going out to the world, we are not just loving the world, but also enjoy the world. இங்க வார்த்தையில சொல்றோம், அங்க வெளிய கிரியைகளை நாம் உலகத்தை அனுபவிக்கிறோம். We are just telling the words out here, but going to the world, we are in our ஒரு activities. தனிப்பட்ட மனிதனிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, அவன் தன்னை நேசிக்க வேண்டும். In an individual person, the Lord expects one thing, that he should love him. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? Do you love me above all these? யாக்கோபு 4 நாம் பார்க்கும் பொழுது When you see in James 4, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனத்திலே James chapter 4 verse 4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? Know ye not? அறியீர்களா? Know ye not the friendship of the world is enmity with God? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் பிரியமானவர்களே? From this, dear beloved, what do we understand? ஒரு சிலருக்குள்ளே ஒவ்வொரு விதமான இரட்டைத்தன்மைகள் இருக்கிறது. In a few of them, each type of dual aspects are found. மனதில பயங்கரமா ஊழியம் செய்யறது, அப்படி செஞ்சிரணும் இப்படி செஞ்சிரணும்னு அப்படியே யோசிக்கிறது நல்லது. ஆனா சூழ்நிலையில நாம் பாவத்துக்கு தான் ஊழியம் செய்யறோம் தவிர கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதை விட்டு விடுகிறோம். We are thinking in our mind that we should do like this and that and spiritually, but in our physical stature, in our flesh, we are serving sin. ஒரு பகுதியில ஆவியில் நிறைஞ்சு நல்லா துதிக்கிறோம், மற்றொரு பகுதியில கோபம் வந்தா எல்லாரையும் பிள்ளைகளை கூட சபிச்சு தள்ளிடுறோம். On one hand, when we are getting filled in the spirit, we praise God much, but even in our anger, we are cursing even our own children. ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் கர்த்தர் கர்த்தர்ங்கறோம், இன்னொரு பகுதியில அப்படியே விக்கிரகத்துக்கு பின்னால நம்ம பொருளாசையில போய் விழுந்து விடுகிறோம். On one hand, we are saying God and God, but on the other hand, we are going into covetousness. ஐயோ இப்படிலாம் பாவம் செய்றாங்களே, இப்படிலாம் செய்யக்கூடாதே, இப்படிப்பட்ட இடத்துல நம்மளை வச்சிட்டாரே, ஐயோ இப்படி பண்ணக்கூடாதே, அப்படியே நம்ம அப்படி பாவத்தை பார்த்து வெதும்பி போறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க ஏன் அங்க இருக்கீங்கன்னா நம்மளால வெளியே வர முடியாம அங்க கட்டப்பட்டிருக்கிறோம். On one hand, we say that they are doing so much of sin and we are vexed in our soul, but if we are asked why you are found in that place, we are not able to come out of that place. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல திருடன் விபச்சாரக்காரன் எல்லாரோட சுத்துறோம், வேத வசனம் எல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் வாழ முடியாது, அப்படி இப்படின்னு பேசுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உட்கார்ந்துக்கிறோம். On one hand, we say we are working with the adulterers and fornicators and say we cannot live like that, but on the other hand, we are coming to the holy place and are sitting down. இன்னொரு பகுதியில ஒரு சிலருக்கு எழுப்புதல் இல்ல, அதே நேரத்துல டவுன் இல்ல, வெதுவெதுப்பா போயிட்டே இருக்காங்க. A few of them are not having the revival, neither are they going down, but they are in a lukewarm state. என்ன பிரசங்கம் கேட்டாலும் என்ன அபிஷேகம் இறங்கினாலும் எழுப்புதலே வராது. How much ever message they hear or how much ever anointing descends, there is no revival at all. ஆனா அதே நேரத்துல கூட்டத்துக்கு கரெக்டா வந்துருவான், கூட்டத்துக்கு வந்துருவான். But at the same time, he'll come for the meeting. தேவ சமூகத்துக்கு வந்துருவாங்க. He'll come to the presence of God. அவன் வந்து பின்மாற்றத்துக்கும் போறதில்ல, முன்னேற்றத்துக்கும் வர்றதில்ல, அப்படியே மீடியமா மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மீடியத்திலே மதிலேயே ஓடிட்டு வெதுவெதுப்பாவே போயிட்டு இருப்பாங்க. He is neither going back nor going forward, but he is found as the middle class people in a median state. அடுத்து யோனத்தான். Nextly Jonathan. தாவீது தான் என் உயிருங்கிறது, ஆனா இன்னொரு பகுதியில யார உயிருங்கிறது? இந்த ரெண்டு மனைவி உள்ளவெல்லாம் இப்படித்தான் பேசுவான். David is inside, but who is found outside? It's like யோனத்தான் வந்து தாவீதர் வந்து உயிரை போல சிநேகித்தானா, ஆனா அங்க சொல்லிருக்கு உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் எப்படி இருந்தாங்க? பிரியமும் இன்பமுமா இருந்தார்கள். It is said about Jonathan that he loved David as his own soul, but about Saul it is said that they were lovely and pleasant in their lives. இந்த ரெண்டு மனைவி உள்ளவன் கதையை கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும். If you look at a person who is having two wives, it will be like this. இவட சொல்லுவான், நான் உன்னை தான் நேசிக்கிறேன். He will say that I love you alone. அவட சொல்லுவான், இவளை விட உன்னை தான் அதிகமா நேசிக்கிறேன். And he will tell to the other person more than her that I love you. சாலமோன் எப்படி தான் 1001 வச்சிருந்தான்னு எனக்கு தெரியல. I do not know how Solomon had 1001 of them. எல்லாத்தையும் என்ன சொல்லிருப்பானே தெரியல. I didn't know what he would have spoken to everyone. எல்லாரும் என்ன சொல்லிருப்பான்? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இதே பாட்டு தான் வாழ்க்கையில மூச்சு விட்டாலும் இழுத்தாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருந்ததான் அவன் 1000 சமாளிக்க முடியும்.
Every time he sees his wife, he will say that I love you above all, and that is how he would have managed all his life. கர்த்தர் கடைசில பார்த்தாரு, அவனை கை கழுவி விட்டார். Finally, the Lord washed his hands towards him. உலகத்துல பெரிய ஞானி, நீதிமொழிகள் பிரசங்கி, எத்தனையோ அதிகாரங்கள் அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஆனா விசுவாச வீரர் பட்டியல்ல சாலமோனை கழிச்சிட்டார். He is a great wise person in the world. He has written proverbs. He is found wise all over the world, but the Lord cast him out from the name of the list of heroes of faith. புதிய ஏற்பாட்டிலே யூதாசை நாம் எடுக்கலாம். In the New Testament we can see Judas. அவனுக்கு ஒரு அப்போஸ்தலன்கிற பேர் இருந்தது. He's got the name of an apostle. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன். 12 அப்போஸ்தலர்ல இன்னைக்கு அவன் ஒழுங்கா இருந்திருந்தானா, அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த புதிய எருசலேம்ல வாசல்ல யார் பேர் இருக்கும்? யார் பேர் இருக்கும்? யூதாஸ் காரியத்து பேர் இருக்கும். ஒவ்வொரு அஸ்திபார கல்லையும் அவன் பேர், 12 அஸ்திபார கல்ல ஒரு கல் யார் பேர்ல இருக்கும்? அவன் பேர் எழுதி இருக்கும். He is a New Testament apostle. He is a believer. He is one among the 12 disciples, and if he was truly living according to it, his name would have found in the foundation stones of the 12. அந்த 12 அஸ்திபார கற்கல்ல ஒரு கல்ல இவன் பேர் இருக்கும். 12 வாசல்ல ஒரு வாசல்ல யார் பேர் இருக்கும்? யூதாஸ். ஆனா யூதாஸ் அடிக்கப்பட்டு மத்தியான்னு எழுதிட்டாங்க. He would have been found about 12 foundations. He would have been found one of them and one of the 12 widows, but he is also lost his position. ஏன்? Why is it? எதற்காக? Why for? ஏன் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்? Why was he cast into such a situation? யோவான் 6:70 அவன் பிசாசாய் மாறி இருந்தான். John 6:70 we see that he was turned as the devil. நான் 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறார். Have not I chosen you 12 and one of you is a devil? எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how this will be. ஒரு பகுதியில வெளிய பார்த்தா அப்போஸ்தலன். Outwardly if you see he is an apostle. ஆனா கர்த்தர் அவனை மன்னிச்சு கொண்டு வந்துட்டே இருந்தார். But the Lord was forgiving him and keeping on bringing him up. அவன் பொருளாசைக்காரன்னு தெரியும். Knowing that he is covetous. அவன் திருடன்னு தெரியும். He knew that he is a thief. அவனுக்குள்ள பிசாசு வந்துருச்சுன்னு தெரியும். He knew the devil came into him. ஏன் அத ஆண்டவர் சுட்டி காட்டி அவனை கேவலப்படுத்தல? Why didn't he did not put to shame and depicting all this? ஏன் அவனை தூக்கி எறியல? Why didn't he cast him out? திருந்திருவான். That he might repent. திருந்திருவான். That he will change. அதுக்கு பிறகு அவன்கிட்ட இருந்து பணப்பைய புடுங்கல. He did not take away the bag from him. கொடுத்தார். He gave to him. அதுவே அவனுக்கு நியாய தீர்ப்பாய் மாற வைத்தார். And that he turned as judgment. ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful. நம்ம நினைப்போம் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உடனே கண்டிச்சிராரு, கிளியர் பண்ணிடுவாரு. உன்னை விட்டு பார்த்துட்டே இருப்பார். கடைசில உனக்கு அதுதான் ஜட்ஜ்மென்ட்னா அதிலே தூக்கி போட்டுருவார். Sometimes we think that the Lord is correcting us and clearing our matters then and there, but he will leave you till the end. If that is judgment, he will leave there. அநேகர் சொல்லுவாங்க யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவர் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாராம், இவனுக்கும் காசு கிடைச்சிருமா ஊழியத்துக்கு. இப்படிலாம் நம்ம ஆளுங்க புதுசா 21ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவனுக்கு இப்படி புத்தி மாறிட்டு வருது. Some of the Christians of the 21st century are saying that Judas showed Jesus thinking that he would somehow escape from his side. அவர் தப்பிடுவாராம், அதனால அவர் நம்பிக்கையோடு காட்டி கொடுத்தாராம். He would escape, therefore hopefully he showed him. ராபோஜனத்தை கொடுத்து செய்கிறது என்ன செய், சீக்கிரமாய் செய்யுங்கிறாரு. உணர்வு வரல. மொத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாயா, புத்தி வரல. திருப்பி எப்படி அவனை திருத்துறது? When he took the communion, he said, what you going to do? You do it fast, and by the kiss are you going to show me how when only can you correct him? சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் இல்லாம போய்விட்டது. He did not have the wisdom of his own, neither could he accept what was told. அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில வந்தது விழுகை அல்ல, அவன் வாழ்க்கையில் வந்தது பின்மாற்றம். Therefore what came into his life is not falling but backsliding. சரி, நான் இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருகிறேன். But now let's come back to our subject. இதுவரை ஒரு சிலருடைய இரட்டைத்தன்மைகள் சொன்னேன். Now I told of the dual aspects of some of them. இன்றைக்கு நான் இப்பொழுது சொல்ல போறது ஒரே ஆள்கிட்ட 10 விதமான வித்தியாசமான தன்மைகள் இருந்தது. Now I tell of one person who had 10 dual aspects. அவர்தான் பழைய ஏற்பாட்டு சவுல். That is an Old Testament Saul. பழைய ஏற்பாட்டு சவுல் இடத்துல காணப்பட்ட 10 விதமான வித்தியாசமான தன்மைகள். 10 different aspects of the Old Testament Saul. ஒரே ஆள்தான். He is one person. இன்னைக்கு சில இடத்துல எல்லாம் 3 டைமென்ஷன் வரைக்கும் வர்க் பண்ணுவாங்க. In some places they will be working as 3 dimensions. 2 வேடங்கள் 3 வேடங்கள்லாம் போடுவாங்க. ஆனா சவுல் 10 வேடம் கூட தசாவதாரம் கூட எடுப்பான். They will put 2 or 3 fashions, but Saul was taking even 10 fashions. முதலாவது, firstly, சவுலுடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். Saul belonged to the tribe of Benjamin. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய கூடாது. You should not serve 2 masters. ஏதாவது ஒரே பாதையில நீ சரியா போ.
You should walk rightly in one path. முதலாவது அவன் பென்யமீன் கோத்திரத்தான். Firstly, he belonged to the tribe of Benjamin. ஆதியாகமத்திலே 49:27 அவனுடைய ஒரு தன்மை, அந்த பென்யமீன் கோத்திரத்தினுடைய அவன் சார்ந்திருந்த ஒரு கோத்திரத்தின் தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 49:27 we can see of his aspect of Benjamin. பென்யமீன் பீறுகிறவனாய், அவனை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனுடைய தகப்பன் சொல்றான், அவன் ஒரு ஓநாய். When his father is introducing him, he is saying that he is a wolf. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. See what a word is this? தன் இரையை பட்சிப்பான். He will have his prey, devour his prey. அவன் ஒரு ஓநாய். He is a wolf. ஓநாய் சத்ரு இல்லட்ட சாத்தானுக்கு நிகராக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Wolf is a word referred to devil. உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் என்ன செய்றேன், உங்களை அனுப்புகிறேன்னு இயேசு சொன்னார். Jesus said that I sent you as the sheep among the wolves. இந்த ஓநாயினுடைய தன்மையே ஆடுகளை பட்சிப்பது. The aspect of this wolf is to devour the sheep. நல்ல ஆத்துமாக்களை இந்த சவுலை போன்ற ஜனங்கள் பட்சித்து விடுவார்கள். People like Saul are devouring good souls. நல்ல ஆடுகளை அவர்கள் அழித்து விடுவார்கள். They are destroying good sheep. மந்தையில கொளுத்ததை தேடிட்டே இந்த ஓநாய் பின்னால வந்துகிட்டே இருக்கும். This wolf will come seeking for the fatted sheep. பட்சிக்கிற ஓநாய். It's a devouring sheep. இல்லாவிட்டால் பீறுகிற ஓநாய். It's a ravenous wolf. அவனுடைய லைஃபை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. See how his life is. ஒரு ஓநாயாக இருக்கிறது தவறல்ல. It's not bad to say that wolf is a wolf. ஒரு ஓநாயாக இருப்பது தவறல்ல, ஏன்னா அதனுடைய born தன்மையே அப்படிதான். It's not wrong to say that the wolf is a wolf because its born nature is it. ஆனா ஒரு மனிதன் ஓநாயா மாறுகிறதுனா எப்படி இருக்கும்? But if a man is going to be changed as a wolf, how it will be? அவனுடைய நிலவரம் எவ்வளவு மோசமா மாறி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. See how worse his state is. நாம இந்த நாட்கள்ல அப்படி இருக்கிறோமா? Are we found like this these days? ஆனா இவனை குறித்து வேதம் இன்னொரு பகுதியில என்ன சொல்லுகிறது? But what is the word of God say in another aspect? உபாகமம் 33:12 மோசே இவனை பத்தி என்ன சொல்லுகிறார்? இந்த கோத்திரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? Deuteronomy 33:12 what does Moses say of this tribe? பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். And of Benjamin he said that he is beloved of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனாக அவன் வாழ்ந்து காட்டினான். A child of God, and the other aspect he lived a life which is beloved to the Lord. கோத்திரத்திலேயே ரெண்டு விகற்பமான தன்மைகள் இருக்கிறது. In this tribe itself we can see two different characters. எப்படி ரெபெக்காளுடைய கற்பத்துல ரெண்டு வித்தியாசமான சந்ததி தோன்றிச்சோ, however in the womb of Rebekah there were found two different tribes. ஒரே வயித்துக்குள்ள ஒரே மாதத்துக்குள்ள ஒரே கர்ப்பத்துக்குள்ள ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. In one womb in one time she had two children. ஒன்னு பாத்தீங்கன்னா ஏசா, மற்றொரு யாரு? யாக்கோபு. One was Esau, one was Jacob. ஒன்னு தேவனுக்கு பிரியமானவன், ஒன்னு தேவனால் வெறுக்கப்பட்டவன். One was delightful to the Lord and the other was hated of the Lord. ஒரே தாயின் வயிற்றில பிறந்த ரெண்டு தன்மைகள். It is one and two children born in one mother's womb. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You see how this will be? ஒருத்தனை கர்த்தர் வேண்டவே வேண்டாங்கறார், ஒருத்தனை அப்படியே நேசிச்சு அணைத்துக் கொள்கிறார். One is the Lord is saying that he does not want him, but the other the Lord is loving him and embracing him. ஒரே சபைக்குள்ள ரெண்டு கூட்டம் இருக்கிறது. In one church itself there are found two groups. ஒன்று தேவனால் நேசிக்கப்படுகிற ஜனங்கள், ஒன்று தேவனால் வெறுக்கப்படுகிற ஜனங்கள். One group is beloved of the Lord, one group is hated by the Lord. ஒருத்தர் சொன்னாரு, one person said, இல்லட்டா அவர் புத்தகத்துல எழுதி இருக்கிறாரு, oh he's written in a book, ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெபித்து ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வரவும் தெரிய வேண்டும். One servant of God should know how to pray and bring souls into the church. ஒருவேளை அப்படி சபைக்குள்ள வந்த ஜனங்கள்ல தாறுமாறா இருந்தால் அவர்களை ஜெபித்து வெளியே தள்ளவும் தெரிய வேண்டும். If he is acting perverse who's come into the church, he should know how to pray and cast him out also. நமக்குள்ள தெரியான ஒரு தெளிவான டைம் இதுதான். This is a clear time to us. இந்த சவுலுடைய கோத்திரம் என்னன்னா பென்யமீன் கோத்திரம். ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவன், இன்னொரு பகுதியில நாணயத்துல அடுத்த பக்கத்தை திருப்பினா பீறுகிற ஓநாய். We can see that Saul belonged to the tribe of Benjamin. Of Benjamin, when we see one hand he is most beloved of the Lord, but on the other hand he is a ravenous wolf. நாம இப்படி இருக்க கூடாது. We should not be found like this. ஒரே மனிதன் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You see, if one is having dual aspects like this, ஒரு விதத்துல ரொம்ப கர்த்தருக்காக நாம் கிரியை செஞ்சிட்டு இன்னொரு விதத்துல ஜனங்களை போட்டு அழிச்சிட்டா ஒண்ணுமில்லாமக்கிட்டா என்ன பிரயோஜனம்? We laboring hard for the Lord on one aspect, and on the other hand if we are going to destroy the people, how it will be? இந்த பாம்பு குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க. You see that the serpent is hatching eggs. அந்த குஞ்சு பொரிச்ச உடனே பசியில பாதி குஞ்சே நெஞ்சிருமா, அதுவே விழுங்கிருன்னு சொல்லுவாங்க.
When the serpent is hatching its eggs, in that hunger, it itself will swallow its small அதுல ones. தப்பி போறதுதான் இப்ப வெளியே சுத்திட்டு இருக்கு. That which is escaping from it is roaming about. அப்படி நாமே ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்டு நாமே ஆத்துமாக்களை பிரியக்கூடாது. If we are going to save the souls, and we should not devour the souls. சபையில இப்பொழுது ஒரு அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை காணப்படுகிறது. There's such a desperate situation found in the church. இவங்களே ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்க. They themselves will bring the souls. இவங்களே ஆத்துமாக்களை அழிச்சிருவாங்க. They themselves will destroy the souls. இதனாலதான் சபையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. This is what affecting the growth of the church. ஒரு பகுதியில கர்த்தருக்கு பிரியமானவன், மற்றொரு பகுதியில அவன் பீறுகிற ஓநாய். One hand he is most beloved of the Lord, on the other hand he is ravenous as wolf. இரண்டாவது இவனுடைய நாக்கு இருநாக்கு. Secondly, his tongue is a dual tongue. இருநாக்கு யாருக்கு இருக்கும்? Who is having dual tongue? யாருக்கு? இருநாக்கு யாருக்கு இருக்கு? பார்த்ததுல பாம்புக்கு தான் இருக்கு. A serpent has a double tongue. அதுக்கு தான் ரெண்டு நாக்கு. It's having a double tongue. சபையில விசுவாசிகள் யாருக்கும் அப்படி இருக்க கூடாது. None of the believers of the church should be found like this. 1 தீமோத்தேயு 1 Timothy 3 அதிகாரம் chapter 3 8 வசனம். verse 8. 1 தீமோத்தேயு 3:8 உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்க கூடாது. And we see in 1 Timothy 3:8 that the deacons should not be double-tongued. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருநாக்கு உள்ளவனாய் இருக்க கூடாது. A spiritual man should not be double-tongued. இவன் ஒரு இருநாக்கு உள்ள ஒரு மனுஷன். He is a man of double tongue. அவன் என்ன செய்றான்? What does he do? சவுல பாக்கும்போது தாவீதை பாக்கும்போது when he sees David, ஒரு பகுதியில பாக்கும்போது மகனேன்னு சொல்லுவான். on one hand he is calling him as a son. அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா அவனை ஓட விரட்டுவான். On the other hand he will chase him afar. அவனை பத்தி தாறுமாறா பேசுவான். And he will speak so worse about him. அப்படினா என்ன பிரயோஜனம்? If so, what is the use? 1 சாமுவேல் 1 Samuel 24 chapter 24 16ல பாத்தீங்கன்னா verse 16. அவன் தாவீதை பார்க்கக்கூடிய ஒரு கட்டம். And he is looking unto David and saying like this. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்று சத்தமிட்டு அழுதான். When David had made an end of speaking these words to Saul, Saul said, "Is this thy voice, my son David?" And Saul lifted up his voice and wept. இது அவன் ஒரு பகுதியில பேசுற ஒரு வார்த்தை. This is a verse which he is speaking on one aspect. அவன் நாவிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. This is the word which is coming out of his tongue. அவன் பயங்கரமா பேசும்போது அப்படியே உருகுற மாதிரி பேசுவான். When he is speaking well, he will speak as though they will melt. இப்போ ஒரு நாக்கு மருமகனை எப்படி சொல்லுது? மருமகனை என்ன சொல்லுது? மகனே. Now one tongue is saying the son-in-law as a son. மருமகன் ஒரு நாக்குல பாக்கும்போது என் குமாரனாகிய தாவீதேன்னு மாறிட்டான். One hand the son-in-law is becoming as the son David. ஆனா அவனை பத்தி யோனத்தான்ட்ட பேசும் பொழுது கெட்ட வார்த்தையா பேசிட்டான். But when he is speaking to Jonathan about him, he is speaking in bad words. 1 சாமுவேல் 20:30ல நீங்க பாத்தீங்கன்னா வேண்டாம், அவன் யோனத்தானை பிடிச்சு கெட்ட வார்த்தை பேசுறான். In 1 Samuel 20:30 we see that he is speaking abusing words about David to Jonathan. ரொம்ப மோசமான அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தை பேசுறான். He is speaking a bad word concerning him. இப்ப 24:16ல என் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்லிட்டு அடுத்து 26:2ல மறுபடியும் தாவீதை வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். In 21:16 we see that he is saying my son David, and in the next chapter he is saying that he is seeking him, hunting him for to be killed. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just see how this will be. என் குமாரனாகிய தாவீதேங்கறான். இன்னொரு பகுதியில யோனத்தான கெட்ட வார்த்தையில அசிங்கமா அவங்க அம்மாவை வச்சு பயங்கரமா பேசுறான். இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா மறுபடியும் தாவீதை ஓட விரட்ட புறப்பட்டுட்டான். He is on one hand saying my son David, and on the other hand he is abusing words, telling his mother. On the other hand he is chasing David when he is running. ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். And this is the time when we have to be very careful. நமக்குள்ள ரெண்டு நாக்கு இருக்க கூடாது. We should not have a double tongue within us. நல்ல ஒருத்தண்ட ஒப்புரவாகி மகனேங்கிறது இப்ப மகனை பார்த்தா கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசுறது. We are reconciling with one and saying my son, but now looking at the son we are abusing words with him. உங்களுக்குள்ள அப்படி உங்களுக்குள்ள அப்படி இருந்தா நம்ம நிச்சயமா நம்மளுடைய இலக்கை நாம் தொட முடியாது. If such things be found in you and me, definitely we cannot reach the mark. அடுத்து இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது next aspect of him 1 சாமுவேல் 24:17ல சொல்லும் பொழுது 1 Samuel 24:17 நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், என்னை பார்க்க நீதிமான். அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரான்.
He is saying, he is asking forgiveness and reconciling, saying, "Thou art more righteous than I, for thou hast rewarded me good, whereas I have rewarded the evil." இப்ப அவன்கிட்ட நல்ல அப்படியே தேன் ஒழுக பேசுறான். Now he is speaking to him as honey. ஆனா திரும்பவும் டென்ஷன் ஆகும்போது அவனை விரட்டி வருவான். But again, when he is becoming intense, he is chasing him. நம்மள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கு? How many of us have such a spirit within us? இந்த ராபோஜனத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க பாத்தீங்களா? இவங்க கேஸ் எல்லாம் இந்த கேஸ் தான். For the sake of communion, those of them who ask for forgiveness, they are in this case. ராபோஜனத்துக்காக வேற வழி இல்லாம இந்த கால்களுற ஊழியத்திற்காக ராபோஜனத்துக்காக வேற வழியே இல்லைன்னு மன்னிப்பு கேக்குறான் பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் அடுத்த நாளே ஏறிக்கும் பிசாசு. For the sake of communion, for the sake of washing of feet, if they are going to ask for forgiveness for the next day itself, this devil will get upon them. ஆனா தெய்வீகத்துக்காக நான் பரலோகம் போணும், என் வாழ்க்கை மாறணும், என் சுபாவம் மாறணும், ஐயோ நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்கறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு போய்டும். But if they are on asking forgiveness on a divine aspect, saying that they have to go to heaven, their life should change, and in them this will work, operate well. ஏன்னா அங்க பகை கொல்லப்படுகிறது. Because the enmity is destroyed. ஆனா ராபோஜனத்துக்காக மன்னிப்பு கேட்கும்போது பகை கொல்லப்படவில்லை. But for the sake of communion, when they ask for forgiveness, enmity is not பகை destroyed. உயிரோடு தான் இருக்கு. Enmity is alive. பகை உயிரோட வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்றோம்? கட்டிப்பிடிச்சு நிக்கிறோம், முத்தம் கொடுக்கிறோம், ராபோஜனம் எடுக்கிறோம், எல்லாம் செய்றோம். When enmity is alive, we are giving our kiss, we are taking communion and so on. இந்த யோவாபு அப்னேரை குத்துனான் பாத்தீங்களா? You see Joab who killed Abner. இப்படி தான் செஞ்சான். This is how he did. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க, டப்புன்னு அவங்க உஷார்ல நேரத்துல வயித்துல கத்திய சொருவிட்டான். They hug each other and he really bravely put him through his belly. தன்னை கொல்லாம விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒப்புரம் வாங்கினானே தவிர அடுத்து தப்பி போன பிறகு திரும்பவும் இதே தாவீதுக்கு விரோதமாய் கிளம்பி விட்டான். He reconciled with him that he did not kill him, but again with this, to the same David he rose against him. ரொம்ப கவனமா இருங்க. You be very careful in this நமக்குள்ள matter. இந்த ரெண்டு தன்மைகள் இப்படி போராடி கொண்டே வரும். ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். In Galatians chapter 5 we see that the flesh is against the spirit and the spirit against the flesh, both will be striving each other against the other. அடுத்ததாக Nextly, 1 சாமுவேல் 10:6ல பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 10 verse 6. 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குவார். The spirit of God will come upon you. இது ஒரு பகுதியில அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சவுலை நாம் பார்க்க முடியும். This shows the life of Saul who is full with the Holy Spirit. அந்த அபிஷேகம் இருக்கும்போது When that Holy Spirit was there, அவன் பாட்டுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவான். he will prophesy. ரோடெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். He will prophesy all the way. அவன் பாட்டுக்கு ரோடா தீர்க்கதரிசனம் சொல்லுவான். He will prophesy all over the road. ஒரு நாள் அல்ல, அவனுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவி வரும்போதெல்லாம் தீர்க்கதரிசனம் ரோட்லாம் சொல்லுவான். Not just one day, whenever he gets time, he will prophesy. 10வது அதிகாரத்துல அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சு தீர்க்கதரிசனம் சொன்னா, 19ஆம் அதிகாரத்துல ரோடெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னான். Chapter 10, he got anointed and he prophesied. In chapter 20 we see 19 we see that he prophesied all through the way. ரோடெல்லாம் தீர்க்கதரிசனம். He was prophesying throughout the way. எப்படி இருக்கும்? See how this is? தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரு மட்டும் தெருவாய் ரோடா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே போனான். Because the spirit of God descended upon him, when they were near to Naioth in Ramah, he was prophesying all over the way. சரியான ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்த ஒரு தன்மை. It's an aspect where the right anointing was upon him. ஆனா அதே நேரத்துல But at the same time, 1 சாமுவேல் 16:14 பார்க்கும் பொழுது for Samuel 16:14, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார், பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து தங்கிவிட்டது. the spirit of the Lord departed from him and an evil spirit began to trouble him. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மிகவும் தரங்கெட்டதாய் மாற ஆரம்பித்தது. After that his life began to go very low. 1 சாமுவேல் 18:10 பார்க்கும் பொழுது In 1 Samuel 18:10, ஒரே டயத்துல பொல்லாத ஆவியும் வேலை செஞ்சது, ஒரு செகண்டுக்கு கழிச்சு அபிஷேகமும் வேலை செஞ்சது. at the same time evil spirit worked with him and in that same second the anointing also worked in him. இப்ப எதை நிதானிக்கிறது? So what are you going to judge with this? எது இருக்கு, எது வேலை செய்யுதுன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. Because they would not know as to what is operating within him. அசுத்தாவி வந்துச்சுன்னா ஈட்டி தூக்கி தாவீது மேல எரிஞ்சிருவான். When the evil spirit comes upon him, he will throw the javelin upon David. அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதும் சரி, எதுக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? சுரமண்டலம் வாசிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனா யார பாத்துக்கிட்டே இருக்கணும்? சவுலோட கையை தான் பாத்துக்கிட்டே இருப்பான்.
David will keep playing on the harp, but he should always take a notice upon the hand of Saul. ஏன்னா கொன்னு ஈட்டிக்கு எறிவான், குத்துப்பட்டுட்டா ஆவி செஞ்சிருச்சுன்னு சொல்ல வராங்க. Because he will take the javelin, but if he is going to pierce him through, then he will say that the spirit worked within him. அதனால அவன் ரொம்ப கவனமாவே வாசிக்கிட்டே இருப்பான். Therefore he will play the harp very carefully. அவனுக்கு தெரியும் இவன் ஆவி வந்துருச்சு, பொல்லாத ஆவி வந்துருச்சு, இப்ப ஈட்டிய வீச போறான்னு தெரியும். He knew that the evil spirit is coming to him and he is going to cast the ஒரு javelin. பகுத்தறிவின் ஆவி, டிசைனிங் ஸ்பிரிட் இவனுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. A discerning spirit was working within him. நமக்குள்ள எந்த ஆவி வேலை செய்யுது? What spirit is working within us? அந்த ஆவி வரும்பொழுது ஈட்டி எரிஞ்சிடறான், இந்த ஆவி வரும்பொழுது என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன்கிறான். When that spirit comes, he is throwing the javelin. When this spirit comes, he is telling, my children, I have come in amongst you. இப்போ பார்க்கிற ஆளுங்களுக்கு இது பிசாசா என்னடா இது என்னன்னு புரியாமலே இவன் குழம்பிடுவான். Now for the people who are watching, they will confused as to whether it's the evil spirit or God is speaking. அவனுடைய இரட்டைத்தன்மைகள்ல ஒவ்வொரு பகுதியா நான் சொல்லிட்டு வரேன். I tell you of all the dual aspects that he has. கோத்திரத்திலேயே குழப்பம் இருக்கிறது. Firstly, he has a trouble in his tribe. அவனுடைய பேச்சிலேயே குழப்பம் இருக்கு. Secondly, in his talks we have confusions. அடுத்து அவனுடைய மன்னிப்பு கேட்கும் தன்மையில மாற்றங்கள் இருக்கிறது. Nextly, there is changes in the aspect of confessing. மன்னிப்பு கேட்டானா அவன்கிட்டயே மறுபடியும் சண்டை போடுறதா அவனுடைய ஆவி. To the one who is asked for forgiveness, he will go and fight, that is his spirit. எந்த தாவீதுட்ட போய் நான் மன்னிச்சு நான் தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன்னு சொன்னானோ அதே தாவீதை அதுக்கு அடுத்த அதிகாரத்துல விரட்டுவான். And to whichever David he said that I have done foolishly, to that same David in the next chapter he will chase him. அவனை கொல்லாம விட மாட்டேன். I will never be without smiting him. இது என்ன ஆவி? What spirit is this? மன்னிப்பு கேட்டி இல்லையா? Did you ask for சரி, ஒரு forgiveness? தரம் கேட்டுட்ட, ரெண்டு தரம் கேட்டுட்ட, அது பிறகு திருப்பி நீ பண்ணினா நீ யாரு? Right, you ask for once or twice, but again if you repeat, who are you? இப்ப பிசாசு பிடிச்சு ஒரே குழப்பம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா தீர்க்கதரிசனம் என் பிள்ளைகள் என்ன அப்ப கேட்கிறவனுக்கு இது ஆவி பேசுதா அசுத்த ஆவி பேசுதா தெரியாது. He is filled with evil spirit, and again he is prophesying. For those who are hearing him, they do not know whether the evil spirit is speaking or the spirit of God is speaking. அடுத்ததாக Nextly, சவுல் என்று சொன்னால் விரும்பப்பட்டவன் அர்த்தம். Saul means one who is to be pleased. சவுல்னு சொன்னா எல்லாரும் விரும்புவாங்க அவனை. Saul means all of them will delight in him. விரும்பப்பட்டவன். He is the one who is pleased. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இந்த ஜனங்க ராஜாக்கள் கேட்டபோது தேடி 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 இவனை கண்டுபிடிச்சார். When the people asked for a king, God was searching for him and he found him. அப்படிதானே? Is it எவ்வளவு not? பேர் இருந்தாங்க அந்த தேசத்துல? How many people were there in the land? ஆனா கர்த்தர் இவனை தான் விரும்பினார். But it was him whom the Lord delighted. மனுஷர்களும் இவனை தான் விரும்பினாங்க. Even the people also liked him only. சாமுவேல் இவனுக்காக கர்த்தர் ஒருத்தர் ராஜாவாக்க போறாருன்னு முந்தின நாளே இவனுக்காக விருந்து ரெடி பண்ணி ஆட்டுக்கறி முன்னந்தோட எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப வெயிட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். When Samuel was to knew that God has elected a person, he has prepared everything that he has to set for him even before the day. இவன் சின்ன பையன். He was a small boy. ஆனாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொல்லி இவனை அப்படியே அவன் வர்றதுக்கு முன்னாலே இவன் ராஜாவை போல உபசரிக்க தொடங்கிட்டான். But before he could come also, because he is anointed, God is going to anoint him, he treated him as a king. தேவன் அவனை விரும்பினார். God liked him. இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை தேடி கண்டுபிடித்தார். And he searched him of the tribes of Israel. சாமுவேல் அவனை விரும்பினான். பரிசுத்தவான்கள் அவனை அதிகமாய் விரும்பினார்கள். Samuel or the sons of God also loved him more. தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விரும்பினார்கள். And the children of Israel also liked him. இது அவனுடைய ஒரு பகுதி. This is one aspect of his. ஆனா இன்னொரு பகுதியில But on the other hand, இதே தேவன் அவனை வெறுத்து தள்ளினார். this same God hated him and cast him off. எப்படி இருக்கும் பாருங்க. See how this will be. 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சொல்றார், நான் வெறுத்து புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டார். In 1 Samuel 16:1, God is saying to Samuel, how long will thou mourn for Saul, seeing that I have rejected him from being தேவன் Israel? அவனை நேசித்தாரோ தேவன் அவனை வெறுத்தார். God whom loved him, that same God hated him. எந்த ஜனங்கள் அவனை நேசித்தார்களோ அந்த ஜனங்களே அவனை வெறுத்தார். The people who loved him also hated him. நம்முடைய நிலவரம் இப்படி போலாமா? How was our state like this? எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்னு யோசிச்சு பாருங்க. See how what a desperate state is. ஒரு பகுதியில விரும்பப்பட்டவன் அதே மனுஷன் அவனுடைய வாழ்நாளிலேயே அதே தேவனாலே அதே ஜனத்தாலே அதே அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போய் அவன் தள்ளப்பட்டவனாய் மாறினான். He was the one liked by all, but by that same God, by that same people, that same anointing was taken out from him and he was cast away. ரொம்ப கவனமாக இருக்கணும். We should be very careful. நீங்க நினைக்கலாம் இது 50 அது 15 வர்க் பண்ணனால எப்படியாவது ஜெபம் கும்பம் பண்ணி இத 60 ஆக்கி வின் பண்ணிரலாம். நடக்கவே நடக்காது. பாவம் தான் ஓவர்டேக் பண்ணும். நீ 90ல நின்னாதான் 100க்கு போவே.
You might think that because you are 50 in this and 50 in that, you might gain some 10 of this and become 60 and you can go, but you will fail in this, only sin will overcome, only if you have 90, you will get 100. ஒன்று ஓனாய் மற்றொன்று பிரியமானவன். One is a ravenous wolf and the other is beloved. இரண்டாவது மகனேன்னு தாழ்த்துவான், மறுபடி உச்சகட்ட கோபத்துக்கு வந்துருவான். Secondly, he is humbling himself, saying, my son, nextly he will come to vigorous anger. மன்னிப்பு கேட்பான், மறுபடி சண்டை போடுவான். He will ask for forgiveness and again fight. அபிஷேகத்துல நிரம்புவான், அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பான். He will get filled in this anointing and on same time with the Holy தேவனால் Spirit. விரும்பப்பட்டவனா இருந்தான், அதே தேவனால் தள்ளப்பட்டவனாயும் மாறினான். He was the one loved by God and the same time he was rejected by God. எத்தனை பாயிண்ட்? 5. ஆறாவது. Sixth point. 1 சாமுவேல் 11:11 பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 11 verse 11. அங்கே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக அவன் யுத்தத்தை தொடங்கினான். There we see that he conducted the war for the Lord. யுத்தத்தை தொடங்கி சத்துருவை வெயில் ஏறு வரைக்கும் அவன் அம்மோனியரை முறிய அடித்தான். He started to fight and as long as the sun was in its midst, he slew down the Ammonites. சத்துருவை முறிய அடித்தான். யுத்த களத்துல நின்னு சாதிச்சான். He slew the enemies and he stood in the war field and he progressed. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனுஷன். See what a beautiful man was he. அவன் ஸ்தானாதிபதிகள் சொல்ற ஸ்தானாதிபதிகளை பார்த்து சொல்றான், நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்பாக ரட்சிப்பு கிடைக்கும்னு சொன்னான். Looking at the captain of the host, he is saying that tomorrow before the morning watch they will be having victory. அதே மாதிரி வெயில் ஏறு வரைக்கும் சத்துருவை முறியடிச்சு ஜெயிச்சிட்டான். At the same time, until the heat of the day, he overcome the enemies. இது அவனுடைய ஒரு காலம். This was his one part. ஆனா 1 சாமுவேல் 17ல பாத்தீங்கன்னா, But in 1 Samuel chapter 17, கோலியாத் வந்து நிக்கிறான். Goliath came and stood. இவன் யுத்த காலத்துக்கே வரல. He did not come to the war field. இவன் போய் வீட்டுல உட்கார்ந்துட்டான். He went and sat in his house. வீட்டுல உட்கார்ந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்றான். And he is giving an announcement from his house. என்ன அனௌன்ஸ்மென்ட் தெரியுமா? What did he announce? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா ஐஸ்வரியவனாய் மாற்றுவார். The one who kills this man, the Lord will convert him as a rich person. குமாரத்தியை அவனுக்கு கொடுப்பார். He will give his daughter to him. அந்த கொல்லுகிறவனுடைய குடும்பத்தாருக்கு வீட்டாருக்கு சர்வ மானியம் கொடுக்கப்படும். And he will be given all the wages for all his household. எப்படி இருக்கும் ஆவி? Just see how the split is. அங்க என்ன சொல்லிட்டு இருந்தா, யாராவது என் கூட வரலன்னா நாளைக்கு பாரு என்ன நடக்குன்னு போய் யுத்த களத்துல நின்னு ஜெயித்தவ இப்ப யுத்த களத்துக்கே போகாம யாராவது போய் ஜெயிங்க, ஜெயிச்சா வேணா என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். There one who went to the war field and said that whoever is not coming with me the next day and he is striving in the war field, now he is telling, he stands staying in his house and saying somebody to go and fight. 1 சாமுவேல் 17:31ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் அரண்மனையில போய் உட்கார்ந்துக்கிட்டான். சவுல் போய் அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டான். தாவீதை அங்கே கூப்பிட்டான். And 1 Samuel 17:31 we see that Saul went and sat in the palace and called David there. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். One who is living a luxurious life is dead when he is alive. இப்போ யுத்த களத்துல போறதுக்கு தைரியம் இல்ல. He did not have the courage to go to the battle. யுத்த களத்துல போய் கர்த்தருக்காக நிக்க அவனுக்கு வாஞ்சை இல்ல. He did not have the desire to go and stand for the Lord in the war field. ஆவிக்குரிய ஜீவிதத்துல இதை நாம் எப்படி பார்க்கலாம்? How can we see this in our spiritual life? ஒரு காலத்துல சத்துருவை எதிர்த்த நாம் இன்றைக்கு சத்துருவை எதிர்ப்பதை விட்டுவிட்டோம். We who once resisted the devil have now left resisting the enemy. ஒரு காலத்துல ஜெப வீரர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது ஜெபத்தை விட்டுவிட்டார்கள். We who were prayer warriors once have left the prayer life. ஆரம்ப காலங்களிலே ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா முழங்கால போட்டு சாதிச்சோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. யார்ட்டையாவது ஜெபிக்க சொல்லிட்டு எனக்காக ஜெபிங்க, என்ன ஸ்தோத்திரம், நான் வேணா காணிக்கை கொடுத்துறேன், ஜெபத்துக்கு நான் பலி செலுத்திடுறேன், அந்த காணிக்கை கொடுத்துறேன், இப்படி வேலை கிடைச்சா நான் காணிக்கை கொடுக்குறேன், சம்பளத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் காணிக்கை அல்ல. யுத்த களத்துல நீ நிக்கணும். In our days, which in the beginning, we used to stand in our knees and used to succeed over everything, but these days, we ask somebody to pray and for that we want to pay our offerings or give anything just in recompense for it, but you should stand in the way. நீ உனக்காக ஜெபிக்க வேண்டும். Not anybody praying for you, but you should pray for yourself. யாரோ உனக்காக யுத்தம் பண்றதில்ல, நீ யுத்தம் பண்ண வேண்டும். Not anybody fighting your battle, but you should fight for yourself. நீ யுத்த களத்துல நிக்க வேண்டிய ஆளு. யுத்த களத்துல நின்னா ஜெயம் கிடைக்கும். நீ யுத்த களத்துல இல்லாம இருந்தீனா என்ன நடக்கும்? சத்துரு கெர்ச்சிப்பான். If you stand in the battlefield, you will have victory, but if you do not stand in the battlefield, then the enemy will roar. நம்முடைய நிலவரம் என்ன?
How is the state? இப்ப நமக்கு ஜெபிக்க முடியுதா? Now are we able to pray? முழங்கால் போட முடியுதா? Are we able to kneel down? நெடுமுழங்கால் நிக்க முடியுதா? Are we able to stand in knees? கையை உயர்த்த முடியுதா? Are we able to spring our hands? மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை முதற் சாமத்துல கைகளை ஏறெடுக்க முடிகிறதா? Are you able to lift your hands in the first hour for your children who are striving to die? உன் கையெடுப்பு அந்திப்பலியாக மாற்றப்பட முடிகிறதா? Is your raising of hands becoming a உன் evening விண்ணப்பம் ஒரு offering? தூபமாய் எழும்புகிறதா? Is your prayer raising up as an incense? ஆனா இப்ப யார்ட்டையாவது ஜெபிக்கிறதுக்கு போஸ்ட் கார்டுல எழுதி போட்டுட்டு போனை போட்டுட்டு செல்ல சொல்லிட்டு நீ படு தூங்கிட்டே இருக்கிற. You writing in postcards asking somebody to pray for you, or over the phone asking to somebody to pray and you are sleeping. இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் சவுலுடைய நிலவரம். Today your state is as Saul. உன்னுடைய ஒரு பகுதியில ஜெபித்த யுத்தம் செய்த ஒரு யுத்த வீரன், இந்த ஜெய வீரன். ஆனா இப்பொழுதோ அவன் சுத்தமாக அந்த தன்மையை விட்டு அரண்மனையில உட்கார்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். You were on one hand was a prayer warrior, you were doing the battles, but now he is sitting in the palace and giving an announcements there. ஏழாவதாக, Seventhly, ஒரு காலத்துல அவன் ரொம்ப தாழ்மையான மனுஷன். once he was a very humble person. ரொம்ப ஹம்பிளானவரா. He was too humble. 1 சாமுவேல் 9:21 பார்க்கும் பொழுது 1 Samuel 9:21. அங்கே சாமுவேல் சொல்றான், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் குடும்பத்தை உயர்த்த போகிறார், இஸ்ரவேலே உன்னை தான் தேடுகிறதுன்னு சொன்னான். Samuel is saying that the Lord is loving you and is seeking for you and all the Israel is searching for you. 21 அவன் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. See what the statement is in 21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றார். எப்படி? நான் என் கோத்திரமே ஒண்ணுமில்லாத கோத்திரம், அதுல என் குடும்பம் அதை விட சீரழிஞ்ச குடும்பம். நான் எங்க அம்மா அப்பா எல்லாம் கழுதுதான் மேய்ச்சாங்க, நான் கழுதுதான் தேடி வந்தேன், இப்படிலாம் சொன்ன ஒரு ஆளு. He was the one who said that my family is such a small list of all the types of Israel, and once my parents were only grazing the asses, I came seeking for the asses. ஆனா இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் கலெக்டர் வீட்ல பிறந்தேன், எனக்கு 3 கார் இருந்துச்சு 7 கார் இருந்துச்சுன்னு போய் சொல்றது. But now his statement is, I am born in collectorate, I had 3 or 7 cars, and saying lies like this. அவனுடைய தாழ்மையின் பாருங்க, அதான் உண்மையான ஸ்டேட்டஸ். See how his humility is, that is his true அதான் status. உண்மையான ஸ்டேட்மெண்ட் அது. That is his true statement. அவன் என்ன சொல்றான், நான் ரொம்ப தாழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். He says that I belong to a small family. பென்யமீன் கோத்திரங்கிறது ஒரு சின்ன கோத்திரம். A tribe of Benjamin is a small tribe. கடைசி கோத்திரம். It's the least of all tribes. அதுல என் குடும்பம் ரொம்ப தாழ்வான குடும்பம். And that too my family is the least of all the families. எங்களுக்கு விவசாயம் கிடையாது. We have no farming. ஆடு மாடு கிடையாது. We have no sheep or oxen. எங்களுக்கு அதிகம் இருக்கிறது என்னதான், கழுதைதான் நாங்க எங்களுடைய வீட்டுல இருந்துச்சு. What is in our house is only asses. என்னைய போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷன். He was the one who said, you are counting me like this, and saying so he humbled himself. ஆனா அதுக்கு பிறகு அவனுக்கு பெருமை தலைக்கு மேல ஏறிச்சு. But after that his pride went above his heads. 1 சாமுவேல் 15 பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 15. அங்க அவன் என்ன செய்தான் தெரியுமா? What did he do there? 1 சாமுவேல் 15:12. 1 Samuel 15:12. மறுநாள் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு கட்சி தலைவர் கிளம்பி போவாரு, வரிசையா கொடி ஏத்திட்டு போவாரு, பாத்தீங்களா? அந்த வேலையை தான் இவன் அன்னைக்கு செஞ்சான். As a political leader is hoisting his flag all over the way, even so he did those days. இங்க இருந்து ஒரு மெட்ராஸ் போறாருன்னா வழியெல்லாம் ஒரு கொடி ஏத்திட்டு போவாரு. அதே மாதிரி இவன் அந்த வேலையை தான் அன்னைக்கு செஞ்சான். தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டிட்டு போனான். As they are going, when they are going to Chennai, as they are going to hoist the flag throughout the way, even so he also hoisted a flag for himself. அடுத்து சாமுவேலை பார்த்து சொல்றான், nextly looking into Samuel he said, நீர் என்ன கனம் பண்ணாம போறீங்க, ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்க என் கூட வந்து என்னை கனம் பண்ணிட்டு போங்க, அப்புறம் நான் பாத்துக்கறேன். What, you are not honoring me before my people, the people are watching me, you come honor me before the people and I will see next. 1 சாமுவேல் 15 1 Samuel chapter 15 30 verse 30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்போ இங்கேயே போயிருச்சா?
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்ன்றான். இப்ப என்னுடைய தேவனாகிய கர்த்தர்னு அவனுக்கு சொல்றதுக்கு சக்தி இல்லாம போயிருச்சு. பெருமை வந்துட்டாலே தேவன் நமக்கு எதிராயிடுறாரு, நாமளே ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு எதிராக மாறி விடுகிறோம். Here he is telling the Lord thy God, and he is not able to say it's my God. When pride comes, God, we ourselves are resisting God. இவன் சொல்றான் பாருங்க, ஒரு பக்கத்துல அறிக்கை, நான் பாவம் செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். On one hand he is confessing, saying that I have done wrong. அதே அந்த பாவ அறிக்கையிலேயே அடுத்த வார்த்தை வருது, என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நான் பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். முடிச்சானா? In that same confession he is telling, you now honor me before the elders of the people and before Israel, and turn again with me that I may worship the Lord thy God. தேவனுக்கு எதிராக மாறுறது மாதிரி உம்முடைய தேவன் சொல்லிட்டான் பாத்தீங்களா? தன்னுடைய தேவன் அவனுக்கு உரிமை பாராட்ட சக்தி இல்லாதவன், அபிஷேகம் பெற்றவன். He was an anointed one, but he could not claim that he is his God and said thy God. இப்ப அவன் சொல்றான், என்னைய கனம் பண்ணு, வாங்க. Now he is telling, you come and honor me. இவன் வயசு என்ன? இவனை ஏற்கனவே அவன் ரொம்ப கனம் பண்ணி தான் ராஜாவா மாத்தி வச்சான். இன்னைக்கு நிலவரம் தாழ்ந்து போச்சு. ஆனாலும் இப்ப என்ன சொல்றான்னா, அன்னைக்கு கனம் பண்ணும்போது ஐயோ நான் யாரு, என் குடும்பம் என்ன, என் கோத்திரம் என்னன்னு இன்னைக்கு சொல்றான். நீங்க வாங்க, என்ன எப்படி என்னை ஹானர் பண்ணாம போக முடியும்? என்னை ஹானர் பண்ணு, என்னை ஏன் மதிக்கல, வாங்க எல்லாரும் முன்னாலும் தப்பா விளங்கிடுவாங்க, என்னை கனம் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இழுத்து அவரு சால்வையெல்லாம் கிழிச்சு இழுத்துட்டு வந்துட்டான். And Samuel was so much aged when he was very young in his age, when he was anointed as king, when Samuel was honoring him, he said that he was the least of all the tribes of Israel, but now he is asking Samuel to come and honor him before the elders and before Israel, and tore even a shawl. 1 சாமுவேல் 15:27 பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு மரியாதை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சு இழுத்து அவர் சால்வை கிழிஞ்சு அவர் டென்ஷன் ஆகி இவனை சபிச்சு, அதுக்கு பிறகு இல்ல 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 தெரியாம செஞ்சுட்டா, வாங்க வாங்க சால்வை தான் கிழிஞ்சு போச்சு, நான் வேணா வாங்கி தந்துடுறேன், வந்துரு என்னைய ஹானர் பண்ணிட்டு போங்கறான். When in 1 Samuel 15:27, when Samuel did not honor him, he went for that honor, he hold on to the skirt of the mantle and rent it, and after that he said that I have sinned and honor me and go. இதே சாமுவேலுக்கு முன்னால இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நின்ன காலங்கள் ஞாபகத்துல இல்லையா? Is not before this Samuel he acted as though whether this cat also will drink the milk. இதே சாமுவேலுக்கு காணிக்கை கொடுக்க கையில காசு இல்லாம இவன் காணிக்கை கொடுக்க முடியாம வேலைக்காரன் கொடுத்த காசை காணிக்கை கொடுத்த காலங்கள் மறந்து போய் விட்டதா? Did not he forget the times that he could not give the offering to Saul and to Samuel, and therefore he got the money from his servant and gave to him? நான் சொல்றது சரிதானா? சரியா சரியில்லையா? அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் கேட்கறான், ஞானதிஷ்டிக்காரனை போய் பார்த்தா காணிக்க கொடுக்கணும் பாப்பா, என் கையில ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கும் போது இவனுடைய வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட என்ன இருக்கு, காசு இருக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு, நான் வேணா உன் சார்பில் கொடுக்கறேங்க. When he had to go see Samuel, he did not have the money to go give Sam in this year, and therefore he said, how shall we go see this year without our money? And the servant said that I have and I will give it to you. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 9 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கும். verse 7. நம்மிடத்துல காணிக்க கொடுக்க ஒன்றுமில்லையே அப்படின்னா உடனே அந்த வேலைக்காரன் சொன்னா, இல்ல என் கையில கொஞ்சம் கால் சேக்கல் வெள்ளி இருக்கு, அதை வேணா கொடுத்துடலாம். Here this when he said that there is no present to bring to the man of God, then the servant said that I have a fourth part of a shekel of silver, will give காணிக்க கொடுக்க கூட உனக்கு சக்தி இல்லாத அளவுல நீ தாழ்ந்த நிலவரத்தில் இருந்த, கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வீடு மனைவி வாசல் காரு வசதிகள் எல்லாம் கொடுத்த பிறகு இப்ப நீ சபைக்குள்ள வந்துட்டு மதிப்பு மரியாதை எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மதிப்பு மரியாதை கெடுக்கலன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய சால்வையை கூட கிழிச்சிருவ. Once you were in a lowly state that you could not even give an offering, but now God has given you wife and children and all facilities with a car, but you are not able to give that respect now, but now you are even wanting to tear the mantle. அடுத்ததாக Nextly 1 சாமுவேல் 28ல 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 28 verse 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it said there? தன்னுடைய ராஜ்யத்தை வாசிங்க. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்ட ஒரு ஆள். Saul was a man who chased away those who had the family spirits and wizards of the land. கர்த்தருடைய தேசத்துல குறி சொல்றவன் இருக்க கூடாது. Those in the town in the city of the Lord, they should not be family spirits. அஞ்சனம் பார்க்கிறவனே இந்த திசையில இருக்க கூடாது. Those of them who see wizards should not be there in that அடிச்சு place. துரத்தி கொன்னுட்டான்.
He chased and killed every one of them. தேவன் தான் கர்த்தர் தான் தேவன், வேற எவரும் தெய்வமே கிடையாது. He said it is God who is God, no other one. அவ்வளவு ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமாய் ஜீவித்த திரிந்த ஒரு மனுஷன். He was the one who was zealous for God like this. ஆனா இப்போ என்ன செய்றான்? But now what did he do? 7ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 28:7ல For Samuel 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். போதுமா? இப்போ அவனுக்கு நிலவரம் மாறிடுச்சா? Now his state changed. எது வேண்டாம் யாரு வேண்டாம்னு சொல்லி துரத்திருந்தானோ இப்போ கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேத்துக்குள்ள போகுது, நாய் தான் கக்கினதை திரும்ப திங்க போகுது. Now the one who chased away, they were saying that he does not want, as the swine which is going back to its mire, as the dog returning to its vomit is going back. அஞ்சனம் பாக்குறவனே தேசத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னவன் இப்ப சொல்றான், யாரையாவது தேடி பாரு, என் கட்டளையும் மீறி அவனாவது ஒளிஞ்சிருப்பான், அவனை போய் பாரு, நான் போய் அவன்கிட்ட போய் குறி கேட்கணும். One who said that there should not be anyone who is having familiar spirits in that land, now he said that there will be somebody who is hidden from my sight, go seek for him, I have to go ask for him. உலக பிரகாரமா குறி கேட்க போகாட்டாலும் இன்னைக்கு நம்ம ஆளுங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல குறி கேட்க போறாங்க. இந்த பாஸ்டர்ல இன்னொரு பாஸ்டர், எப்படி நான் போகலாமா போக கூடாதா, இது ஆவிக்குரிய குறி கேட்கிறது. அதனாலதான் இப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாம் வித்தியாசமா மாறிட்டாங்க, காசுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. Although our people are not going to seek for familiar spirits to inquire in a physical manner, spiritually they are going from person to person to ask whether they can go here or there and ask, and therefore our people are becoming ones who are turning for money. நல்லா கவனிச்சுக்கோங்க. You carefully listen. நீ கர்த்தர்ட்ட கேளு, You ask the Lord, இல்ல உன்னுடைய நடத்திப்புகாரன்ட்ட கேளு, or ask your leader. இதுக்கு விட்டுட்டு நீ அங்க சுத்த ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல உன்னை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Leaving this, if you go roaming about here and there, then each of them will lead you differently. அதுக்கு பிறகு உன் கதை அவ்வளவுதான். After that your story is over. ஒரு பேஷண்ட் ஒரு 4 டாக்டர் 5 டாக்டரை கன்சல்ட் பண்ணானே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. If a patient is going to consult for 4 or 5 doctors, how it will be? ஒரு டாக்டர் சொல்வாரு ஐஸ் போடுங்க அதுல அப்படிம்பாரு. One doctor will say to apply ice on it. இன்னொருத்தர் வந்து சொல்வாரு ஐஸ் போட்டீங்கல்ல அதான் அது சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்வாரு. One doctor will say if you had applied ice, therefore you are serious. இன்னொரு டாக்டர் சொல்வாரு, Another doctor will say இந்த ரெண்டுமே போட்டுக்க கூடாது, both you shouldn't have applied. இது தேர்ட் அடுத்த டாப். This is the next doctor. இப்ப நம்ம ஆளுங்க சிலர்லாம் வியாதி பட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க, நீங்க கொஞ்சம் மிளகு சாப்பிடுமா, இன்னொருத்தன் சொல்லுவான் மிளகு சாப்பிட்டீங்கன்னா போயிடுச்சுமா, ஏன்னா இப்ப மருந்து சாப்பிடுறது இல்ல, சித்த வைத்தியம் மட்டும் தானே. Now our people, if somebody is sick, immediately they'll come and give counsel to say you add pepper. The next person will say that if you take this you will die. இப்படி வைத்தியம் பார்த்து அநேகர் படாத பாடுபட்டுட்டாங்க. Now people who are seeking for medicine like this have gone into so much of suffering. நம்ம விட்டு வெளியே போன ஒரு போதகர், One preacher who went out from us, அவர் ஒரு ஆட்டோல அடிபட்டுட்டார். ஆட்டோல போயிருக்கும்போது இன்னொரு வண்டி வந்து உள்ள அடிச்சு அவருக்கு கால்ல அடிபட்டுச்சு. when he was going in an auto, he was hit by another vehicle and was having he was hurt in his leg. தெய்வீக சுகத்திலேயே நின்ற ஒரு ஆள். But he was the one standing for divine healing. அங்க உள்ள யாரோ ஒரு குரூப் சொல்லிருக்கு, இது சுகர் எல்லாம் அழிச்சறதுக்கு ஒரு பச்சையில இருக்கு, அந்த செடியை நான் எடுத்துட்டு வரேன் பாருன்னு சொல்லி எடுத்து வந்து கால்ல கட்டிட்டாங்க. There one person said that I will take a plant which is green to destroy the sugar, and came and tied it on his legs. விட்டிருந்தா சுகமா இருப்பாரு, அவர் செத்தே போயிட்டார். Had he been left, he would have been healed, but he died. ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். He was too famous, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். and you all know. ஆனா கடைசில செப்டிக் ஆகி கடைசில என்னைய போய் அடையாறுல விட்டுருவீங்களா, என் வாழ்க்கை அங்க முடியட்டுமேன்னு. Finally it turned to be septic, and finally he asked them to go leave him in Adair, that his life will get over. ரொம்ப கவனமா இருங்க. Should be very careful. குறி கேட்கறத விட்டுட்டவன் இப்ப குறி கேட்க போனா அங்கேயே அவனுடைய வாழ்க்கையில பாதி பகுதி முடிச்சிட்டான். One who left to inquire the familiar spirits and now gone and sought for her, and there he is totally lost his life. அங்கேயே அவன் விழுந்துட்டான். There he fell. அதுக்கு பிறகு அவனுக்கு அங்க பாதி உயிர் அங்க போயிருச்சு. And half of his life went there. சாமுவேல் அந்த ஆவி வந்து சொல்லிச்சு, ஓஹோ என்னை எழுப்பிட்டியா, ரைட் ஓகே, இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய். இயேசு சொன்னாரு பரதீசில் இருப்பாய்ன்னு. இந்த ஆவி என்ன சொல்லிட்டு போச்சு, இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய், பாதாளத்தில் இருப்பாய். Now Samuel told that spirit that today you shall be with me in hell with me, even as Jesus said that you shall be in paradise. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள். Tomorrow you and my sons will be with me. நீ குறி சொல்றதை விட்டுட்டேன்னா பரதீசுக்கு பரலோகத்துக்கு போய் சேருவ, குறி கேட்டினா அது சொன்ன இடத்துக்கு நீ போய்டுவ. If you leave to listening to familiar spirits, then you will go to heaven. If you go and listen to familiar spirits, you will go to the place where it is. அடுத்ததாக Nextly 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9. For Samuel chapter 18 verses 8 and 9.
தாவீதை பார்த்தா அவனுக்கு எரியுது, பத்தி எரியுது. When he is seeing David, he is being burning within him. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். What a great salvation he has wrought. ஆனா இப்ப அவனை பார்த்தா இவனுக்கு அந்த வார்த்தை சவுலுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. But those words were grieving Saul. 9ஆம் வசனத்துல அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். From that day onwards, verse 9, we see that Saul eyed David from that day and forward. இது அவனுடைய உள்ளத்துல உள்ள தன்மை. We see that what was found in his heart. ஆனா வெளியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, But externally you can see him. அவனுடைய பேச்சே ஸ்டைல் வேற. His talking itself is different. நமக்கு அப்படியே ஒரு சில எனக்கெல்லாம் அப்படி பண்ண முடியல. For me, I cannot behave like that. தப்புனா தப்பு, முட்டுனா முட்டு, சரினா இடினா இடிச்சுக்கோ, இப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். When it is wrong, it will be wrong, and if I have to dash, I ஆனா dash and go. ஒரு சிலர் சவுலுக்கு அக்காவும் தம்பியுமா மாறிடுறாங்க. But some of them are becoming brothers and sisters to Saul. அவன் மைண்ட் ஃபுல்லா சவுல வாய்ப்பு கிடைச்சா கொன்றதுக்கு ரெடியா இருக்கிறான். All of his mind is that if he should get David, then he will kill him. காய்மகாரமாய் பார்த்தான். He eyed him. பார்வையிலேயே அவனை எரிச்சிறதுக்கு தான் ட்ரை பண்ணான். In his eyes itself, he wanted to burn him. ஆனா 1 சாமுவேல் 18 நீங்க பாத்தீங்கன்னா, But in 1 Samuel chapter 18, 17ஆம் வசனத்துல, verse 17, நான் என் பிள்ளையை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு நல்ல சேவகனாயிரு, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, எல்லாம் இதெல்லாம் சவுல் சொன்னதானே இன்னும் வெளியரங்கமான வார்த்தைகள். Now externally Saul is telling that I will give thee my daughter to wife, and you shall conduct the battles of the Lord. எப்படியாவது அவன் எங்கேயாவது போய் சாகட்டும், அப்படிதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. It was running in his mind that somehow he should go somewhere and die. ஆனா அவனை பார்க்கும்போது ரொம்ப அருமையா பேசுவான். But when he looks at him, he will speak beautifully. நான் என் பிள்ளையை உனக்கு கட்டி கொடுக்கிறேன், I will give my daughter to நீ you. நல்லா என்னுடைய யுத்தங்கள் எல்லாம் நடத்து, You conduct my battles. நீ நல்லா இரு, You be good. நீ இதுக்கு நீ பயப்படாத. Don't be afraid. இதுதான் அவனுடைய வெளியரங்கமான வார்த்தை. This is his external confession. நம்மள எப்படி எத்தனை பேர் இப்படி பேசுறோம்? How many of us are talking like this? ஆத்தா தோத்திரம் பண்ணுவாங்க, போன பிறகு அப்பா போயிட்டான்டா, நல்ல வேளை தப்பிட்டோம். When he is there, he will not speak, and after he is gone, good that he is gone, that I may escape. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. This is a verse in the word of God. இந்த ஜனங்கள் உன் ஜனங்கள் போல உனக்கு முன்பாக இருந்து கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து அருமையாக உன் பிரசங்கத்தை கேட்கிறார்கள். These people are listening to their message sitting in the presence of God with their hands tied. ஆனால் நீ சொல்ற பிரசங்கத்தை ஒன்னும் செயல்படுத்த மாட்டான். But he is not practicing in any of the messages. அப்படி ஏதாவது இருக்கா வசனம்? எந்த அதிகாரத்துல? இந்த ஜனங்கள் உன் ஜனங்கள் போல் உட்கார்ந்து நீ பேசுகிற வார்த்தையை கேட்டு மயங்கி அப்படிலாம் பண்றாங்க. ஆனா அவர்கள் எசேக்கியேல் 33, 31, 32. Ezekiel chapter 31 verse 32. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. The people are gathered together and they are hearkening to your voice as though they are hearing my voice, but their hearts are not towards me, but it's going towards covetousness. தாவீதை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவான். அவன் போன பிறகு இவன்லாம் மனுஷனா சுத்தறான் பாரு, இவனை கொல்லாம விட மாட்டான் பாருங்க. Looking unto David, he will hug himself and say that he is good, but when he is going out, he will say, he is such a wicked person is he. தயவு செய்து நீங்க அப்படி செய்யாதீங்க. You please do not do like this. ஒருத்தனை புகழ்ந்துட்டு அவனுக்கு குழியை வெட்டிராத. Don't praise a person and dig a hole for him. கடைசியாக Lastly, 1 சாமுவேல் 1 Samuel 15, 15 13. verse 13. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இங்கே சவுலுடைய ஒரு அறிக்கை. We see a confession of Saul. சாமுவேலை பார்த்துட்டு சொல்றான். Looking unto Samuel, he said, அவன் சொல்ற வார்த்தை என்ன? See what word he says. நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். I have performed the commandment of the Lord. இதுதான் அவன் சொல்ற வார்த்தை. This is the word that he is saying here. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? But what does the Lord say? 1 சாமுவேல் 15, 11. For Samuel 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. See how he'll be. இவன் சொன்னா நான் நிறைவேற்றிட்டேங்கறான். கர்த்தர் சொல்றாரு அவன் நிறைவேற்றவில்லைங்கறார்.
Saul is telling that he performed the word of the Lord, but the Lord says that he did not do his commandments. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமலே நிறைவேற்றினேன்னு சொல்ற ஒரு ஆளிவன். He is the one without performing the commandments of the Lord, saying that he has performed it. நம்மில் அநேகர் கூட பல காரியங்களை செய்யாமலே செஞ்சிட்டோம்னு சொல்லிடுறோமே. Many of us, even without doing many things, say that we have done it. கர்த்தர் அவனை கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவே அனுப்பினார். And God sent him to fulfill his word. 1 சாமுவேல் 15:1 பாத்தீங்கன்னா 1 Samuel 15:1. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். Now therefore hearken to the voice of the words of the Lord. நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்று. You perform the commandment of the Lord. அதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. ஆனா இவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றல. But he did not perform God's commandment. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னான். But he said that I have performed the commandment of the Lord. இன்னைக்கு अनेகர் இப்படி தான் செய்றாங்க. Today many of them are doing this. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார்கள். They did not perform the commandment of the Lord, but say that they have performed. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினால் மகிமை இறங்கும். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாவிட்டால் நீ பரிதாபமாக முடிவை சந்திப்பாய். If you perform the command of the Lord, then the glory of the Lord will descend. But if you do not perform the command of the Lord, then you will have a desperate end. நிறைவேற்றினேன் என்று சொன்னான். அடுத்த தன்மையில சொல்லியிருக்க அவன் நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறான். He says that he is performed, but the Lord says that he has not performed it. இந்த 10 இன்னும் இப்படி அவனை இன்னும் எத்தனையோ பிரிச்சு அவனை கண்டுபிடிக்கலாம். And if you should search out even more, you can find out from him. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். But for today it's sufficient. நம்முடைய ஜீவியத்துல இந்த சவுலுடைய இரட்டை தன்மைகள்ல எத்தனை தன்மைகள் நமக்குள்ள குடிபுகுந்து ஆளுகை செய்கிறது? How many of these dual aspects of Saul is residing within us and reigning over us? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நோக்கி பார்ப்போம். Let us stand before the word of God and search through ourselves. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நிற்போம். Let us stand in the light of the word of God. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி முழங்கால் போடுங்க. For 2 minutes close your eyes and kneel down. நான் அதை ரிப்பீட் பண்றேன். I will repeat it. ஜெபத்துல அதை திரும்பி சொல்லணும்னு அவசியம் இல்ல. There is no need for me to repeat in prayer. நீங்க தேவ சமூகத்திலேயே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. You humble yourselves in the presence of God. உன்னுடைய மனதில எப்படி இருக்குது? உன்னுடைய மாம்சத்துல நீ எப்படி ஜீவிக்கிறாய்? How are you found in your mind? How are you living in the flesh? கண்களை மூடி முழங்கால் போடுங்க. You close your eyes and kneel down. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. You bring back the word of God into you. உன் மனசுல அது வந்து பதியட்டும். You let it be inserted in your mind. உன் மனதில எழுதப்படட்டும், உன் இருதயத்தில எழுதப்படட்டும். Let it be written both in your mind and in your heart. சில வார்த்தைகளை மனதில வைத்துக்கோ, சில வார்த்தைகளை இருதயத்தில வைத்துக்கோ. Some words you keep in your mind, some words keep in your heart. உன்னுடைய மனதில் நீ எப்படி கர்த்தருக்காக செயல்படுகிறாய்? உன் மாம்சத்தில் நீ கர்த்தருக்காக எப்படி செயல்படுகிறாய்? How are you working for the Lord in your mind? How are you working for the Lord in your flesh? உன் நினைவுகளில் நீ எப்படி இருக்கிறாய்? How are you in your fullness? உன் நினைவுகள். How are you in your thoughts? இரு நினைவுகள். You are in dual thoughts. இரு நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடக்க கூடாது. You should not be walking with double opinion. உன் வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வர வேண்டாம். Both blessing and cursing should not come out of one mouth. பாவத்தை கண்டு துக்கப்படுகிறாய், ஏன் அதை விட்டு நீ வெளியே வரக்கூடாது? You are grieved about sin, why should not you come out of it? தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விடுகிறாய், திரும்ப ஏன் நீ தேவ சமூகத்துக்கு வருகிறாய்? You are casting away the word of God, then why again coming to the presence of God? ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. You either be hot or cold. ஒன்று நீ தாவீதை நேசி, இல்லாவிட்டால் சவுலை நேசி. You either love David or இயேசுவை நேசி, இல்லாவிட்டால் உலகத்தை நேசி. You love Jesus or the world. நீ ஒன்று ஊழியம் செய், இல்லாவிட்டால் பிசாசுக்கு இடம் கொடு. Either do the ministry or give room for devil. யூதாஸ் ஊழியமும் செய்தான், பிசாசாகவும் மாறினான். Judas did the ministry and also became a devil. எல்லாரும் கண்களை மூடுங்க. All close your eyes. கர்த்தாவே, எனக்குள்ள இப்படிப்பட்ட தன்மைகளை நான் ஆவியிலே உணர்கிறேன், அதோடு எதிர்த்து நின்று போராடுகிறேன். Lord, I realize such spirits within me and I am resisting those spirits. ஒரு பகுதியில் கர்த்தருக்கு பிரியமானவன். And he is one side a beloved of the Lord. சவுல் ஒரு பகுதியிலே கர்த்தருக்கு பிரியமானவன். Saul was one hand beloved of the Lord. அவனுடைய கோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானது. His tribe was beloved to God. இன்னொரு பகுதியிலே அவனுடைய லைஃப்ல ஒரு பட்சிக்கிற ஒரு தன்மை மறைந்திருந்தது. And the next aspect, he has having a ravenous aspect on him. ஒரு பகுதியிலே மகனே என்று பேசுவான், மற்றொரு பகுதியிலே துரோகி என்று பேசுவான். One hand he will speak that he my son, on the other hand he will say that ஒரு he is பகுதியிலே Joshua. கர்த்தருடைய ஆவி வந்து தீர்க்க தரிசனம், மற்றொரு பகுதியிலே அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து ஈட்டியை எறிதல். One hand he
he is prophesying in the name of the Lord. Next hand he is throwing the javelin. ஒரு பகுதியிலே அவன் எல்லாராலும் விரும்பப்பட்டான், இன்னொரு பகுதியிலே எல்லாராலும் தள்ளப்பட்டான். One hand he was loved of all, next hand he was rejected of all. ஒரு பகுதியிலே தாவீதோடு மன்னிப்பு கேட்பது, ஒப்புரவாகுவது, மறுபடியும் வைராக்கியத்தோடு செயல்படுவது. One hand he asked for forgiveness to David and reconciled with him, and the other hand ஒரு காலத்துல கர்த்தருக்காக யுத்தம் செய்தவன் இப்பொழுதோ சுகபோகத்தில் இருந்து யாரையாவது யுத்தம் பண்ண சொல்லுதல். One time he fought for the Lord, but now in luxurious life he is asking somebody to fight. ஒரு பகுதியிலே நான் ஒன்றுமில்லை, என் குடும்பம் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தினவன் இன்னொரு பகுதியிலே தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டி என்னை கனம் பண்ணுகிறாயா இல்லையா என்று சாமுவேலோடு போராடினான். One hand he humbled himself, saying that he is least of all the families, but now he is striving with Samuel, saying that he should honor him and hoist this banner. ஒரு காலத்திலே குறி சொல்லுகிறவனை துரத்தினான், இப்பொழுது குறி சொல்லுகிறவனை தேடினான். Once he cast away the familiar spirits, but now he is seeking for those of smelly spirits. ஒரு பகுதியிலே காய்மகாரம், மற்றொரு பகுதியிலே உள்ளத்திலே அதை வேதனையை மறைத்து வைத்துக்கொண்டு பகையை மறைத்துக்கொண்டு வெளியே சிரித்து பேசி ஏமாற்றுகிறது. One hand he is eyeing him inwardly, but externally he is speaking with love and he is cheating. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றவே இல்லை. he said that he has performed the commandment of the Lord, but he did not fulfill it. ஆண்டவரே, நான் இப்பொழுது வேத வசனங்களை கேட்டேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது. Lord, I have heard the word of God, and my life should not be like this. நான் ஒரே நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள எனக்கு அருள் செய்யும். For one purpose I have been called, for whatever I am called for, let me hold on to it. எனக்கு இரட்டை வாழ்க்கை வேண்டாம். I don't want a double life. தமிழ்நாட்டுல இரட்டை டம்ளர் முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. In Tamil Nadu you would have heard of a procedure of double four. ரெண்டு டம்ளர், 2 tumblers. ஒரு சில கடைகள்ல நீங்க போனீங்கன்னா உயர்த்தப்பட்ட ஜாதிக்குன்னா நல்ல சில்வர் கிளாஸ்ல கொடுப்பான், மத்தவனுக்குன்னா கண்ணாடி கிளாஸ்ல கொடுப்பான், இல்ல அலுமினிய கிளாஸ்ல கொடுப்பான், பிளாஸ்டிக்ல கொடுப்பான். இது சமுதாயத்தில் ஒரு தீண்டத்தகாத ஒரு செயல், வன்கொடுமை. In the society you can see of those who are forward class will be given a good tumbler, but for the others they will given a least tumbler. சபையிலும் அப்படி தன்மைகள் வரக்கூடாது. This aspect should not be found in the church. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை இங்கே உட்காருங்கள், எங்கே நாங்கள் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏழைகளை வெளியே தள்ளுவது ஒரு தெய்வீகமற்ற செயல். Saying unto the ones who are putting on costly robes to sit here and casting away the poor is not good acts. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். Let's all pray for a moment. ஆண்டவரே, இரட்டைத்தன்மை வாழ்க்கை வேண்டாம். Lord, I do not want a double acted life. என்னை அனலாய் மாற்றும். You make me hot. தாழ்மையுள்ளவனாய் மாற்றும். You make me humble. உண்மையுள்ளவனாய் You மாற்றும். make me faithful. உம்மை நேசிக்கிறவனாய் என்னை மாற்றும். You help me to love you. உம்மால் விரும்பப்பட்ட வாழ்க்கையை கடைசி வரை வாழ அருள் செய்யும். You help me to live a life which you love. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு கிருபை தரட்டுமே. For a moment you pray, the Lord will give you grace. இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகளில் அநேக தன்மைகள் எனக்குள்ளே சில நேரங்களில், பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் எனக்குள் வெளிப்படுகிறதை என்னை அறியாமலே, நான் விரும்பாமலே நான் அப்படிப்பட்ட வல்லமைகளில் இழுக்கப்படுகிறேன், தாக்கப்படுகிறேன், செயல்பட்டு விடுகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பாராக. ஆண்டவரே, இனி இப்படி இரட்டைத்தன்மை வாழ்க்கை வேண்டாம் சுவாமி, என்னை பலப்படுத்தும், நான் உமக்காக நிற்க வாஞ்சிக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பலன் தருவார், ஒரு அபிஷேகம் தருவார், ஒரு அக்கினி தருவார், ஒரு கிருபை தருவார். ஆமென். நாம் கர்த்தருக்காய் நிற்போம். ஆமென். ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஒரு நிமிஷம் நீ மனஸ்தாபப்படு. கர்த்தர் அதை கண்டு மன்னித்து உனக்கு இரக்கம் செய்வார். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். தேவனுடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தையின்படி அவர் எதிர்பார்க்கிறபடி ஜீவிக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நமக்குள்ளே நம்முடைய சூழ்நிலைகளிலே வாழ்விலே ஊழியங்களிலே நமக்குள்ளே இருந்து வெளிப்பட்ட பல காரியங்களை சிந்திக்க உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் உள்ள நாட்களிலே கர்த்தருக்காய் அவர் விரும்புகிறபடி செயல்பட அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் விரும்புகிறபடி செயல்படுவதை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.